இப்போ இந்த யசோதை என்பாள் ஒரு விஷயம், அவளுக்கு ஸ்கூல்னாலே என்னன்னு தெரியாது. அவள் ஸ்கூலுக்கு போகாதனால தான் கிருஷ்ணரையும் ஸ்கூலில் சேர்க்கல. ஞாபகம் வச்சுக்கோங்க, கிருஷ்ணர் 10 வயசு வரைக்கும் ஸ்கூலே போனது கிடையாது. இதெல்லாம் உங்கள் பேரம்பேத்தி கிட்ட சொன்னேன்ல, தட் இஸ் வை ஐ ஆல்சோ லைக் கிருஷ்ணா இல்லையா. அவரும் தானே ஸ்கூல் போனதில்லை. இது ஏம்மா என்ன போங்கிற. அவர் பின்னாடி நன்னா படித்து PhD பகவத்கீதாலாம் பண்ணலையா, 10 வயசுக்கு அப்புறமே போகலாமேன்னு அந்த குழந்தை சொல்கிறது. சரி, இப்போ விஷயம் என்னென்னா, யசோதைக்கு புஸ்தக அபிலாஷையே இல்லை, படிப்பு வாசனையே இல்லை. ஆனால் சர்வலோகேஸ்வரன் நினைச்சார்னா அவளுக்கு கூட அனுகிரகம் பண்ணுவார். ஹீ டசன்ட் பிக் அண்ட் சூஸ் ஒன்லி த குவாலிஃபைட். எப்படி தெரியறது? யாருமே பார்க்காதது அவ பார்த்துட்டாளே. யோசிச்சு பாருங்க, ஆற்றுல குழந்தை ஏதோ விளையாடின்னு இருக்கு. டே அங்கே விளையாடாதடா கண்ணா வாங்க அப்படின்னு நீங்கள் கூப்பிட்றேள். வாயில் என்ன போட்டுன்னு இருக்க, காமி காமின்னு அம்மா எல்லா ராத்திலையும் நடக்கிற விஷயந்தான். என்ன, இந்த இந்த 1 வயசுலேருந்து 3 வயசு தவழக்கூடிய குழந்தைக்கு இதை சாப்பிடலாம் இன்னதை சாப்பிடக்கூடாதுங்கிற ஞானமெல்லாம் இல்லை. ஆற்றுல என்னெல்லாம் கீழே இருக்கும். அதனால தான் பொதுவாக ஆற்றுல தவழற குழந்தையா இருந்தால் ஆற்று சுத்தமாக வச்சுருப்பா. ஏன்னா அது வாயில் கிடச்சதெல்லாம் வாயில் போட்டுக்கோம். கிருஷ்ணரும் அப்படி என்ன பண்ணி விட்டார், மண்ணை போட்டுட்டார். சாதாரண அம்மா கேட்குற மாதிரி தான் யசோதையும் கேட்டா, என்னடா கண்ணா வாயில் போட்டுட்டா காமினா. காமிச்சா அதில் நாசா சேட்டிலைட்டே தெரியுது, அதில் மர்க்குரி தெரியுது, இது தெரியுது. அவளுக்கு ஒன்றும் புரியல, இதில் என்ன கிரகங்கள் என்னென்னவோ இதை சுற்றின்னு வருதே, ஒன்று சூரியன் மாதிரி ஒன்று இருக்கே, பூமியை சுற்றி சந்திரன் வருதே, இது என்னென்ன கிரகங்கள். தான் சர்வலோகேஸ்வரன் என்கிற விஷயத்தை இடக்கை வலக்கை ஆச்சாரம் தெரியாதவளுக்கு கூட பகவான் காண்பிச்சார்னா, வேதம் சொல்லக்கூடிய வாக்கியம் என்ன, நான் படித்தவனுக்கு மட்டும் அனுகிரகம் பண்ணுவேங்கிறது இல்லை, நான் நினைக்கக்கூடியவன் யாராக இருந்தாலும் அனுகிரகம் பண்ணுவேன் நினைச்சா, அப்போ வேதத்தில் சொன்னதை கடைப்பிடிப்பவன் ஆச்சாரியன் குரு. அப்போ கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். அவர் வளரும் போதே எப்படி தான் வேதத்தில் சொன்ன விஷயத்தை காப்பாற்றினார். அதனால் புரந்தரதாசர் எடுக்கிறார், தாயிகே ಬಾಯಲ್ಲಿ ಜಗವನ್ನು ತೋರಿದ. தாயிகே, தாயின்னு சொன்னா அம்மா, தாயிகே ಬಾಯಲ್ಲಿ அவளுக்கு தன் வாயில், தாயிகே ಬಾಯಲ್ಲಿ ಜಗವನ್ನು ತೋರಿದ ಜಗದೋದ್ಧಾರಕ ನಮ್ಮ ಉಡುಪಿ ಶ್ರೀ ಕೃಷ್ಣ ಕೃಷ್ಣ ನೀ ಬೇಗನೆ ಬರೋ. அந்த கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் யசோதைக்கு காண்பித்தான். அடுத்தது பகவான் எப்படி தான் மரண காலத்தில் கூட அந்த யமதேவதையை கூட விஞ்சியிருப்பான் என்பதற்கு ஒரு திருஷ்டாந்தம் இந்த இடத்தை எடுக்கிறார். அசௌ இதி கிஷோரிகாம் பகினிக கர ஆலிங்கிதாம் த்விபஹ நளினீகாந்தராத் இவ மிருணாலிகாமாக்ஷிபன் ததபவத் உபாசகः ஜடிதி மிருத்யுபாஷாதிவ பிரமுச்யதரசாயேவ. அப்படின்னு இந்த இடத்துல அழகான ஒரு விஷயம் சொல்கிறார், சூக்ஷ்மமான விஷயம். எவ்வளவுக்கு எவ்வளோ மங்களகரமான விஷயங்களை பார்க்குறோமோ, இன்னொரு பக்கம் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இயல்பான விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும். எங்கள் ஆச்சாரியன் அடிக்கடி எனக்கு யக்ஷப்பிரஷ்னத்தில் ஒரு வார்த்தை சொல்வார். யக்ஷப்பிரஷ்னம்ங்கிறது ஒரு அழகான கடனை. நீங்கள் இதெல்லாம் யூடியூப்பில் இருக்குது, நிறைய புஸ்தகங்களாக இருக்குது, நீங்கள் படித்து கேட்டீங்கன்னா இட்ஸ் அ பியூட்டிஃபுல் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் அண்ட் எக்ஸலண்ட் ஆன்சர்ஸ். ஒரு கஷ்டமான தருவாய், வனபர்வாவின் முடிவு, ஆரணேயக உபபர்வான்னு பேர். பஞ்சபாண்டவாள் இனிமே தான் அஜ்ஞாதவாசத்துக்குள்ளே போகணும்னு நினச்ச போது பஞ்சபாண்டவாள் தௌமியர் அவளுக்கு ஆச்சாரியன், அதே சமயத்தில் திரௌபதி இவாள்லாம் ஒன்றா இருக்கா. அப்போ அவளுக்கு தீர்த்த தாகம் பருகுவன், தண்ணீர் தாகம் வந்துடுத்து. அப்போ எப்படி கண்டுபிடிப்பா எங்கே ஜலம் இருக்குன்னுட்டு? சாரச பட்சிகள்னு சில பட்சிகள் சஞ்சரிச்சுட்டே இருக்கும், அது பறக்கிற இடத்துல தான் ஜலம் உண்டு. அதனால் நகுல சகதேவாளில் ஒருத்தன் போகிறான், போயிட்டு ஜலத்தை எடுத்துன்னு வரணும்னு போகிறான், வரதே இல்லை திரும்பி.
அடுத்தது இன்னொருத்தன் போகிறான், அடுத்தது பீமன் போகிறான், அர்ஜுனன் போகிறான். 4 பேரும் போய் திரும்பி வரல. தௌமியர் கிளம்பி போயிட்டார். திரௌபதியை மறுபடியும் தனியாக விட வேண்டிய அவசியகத்தை இருந்தாலும் பரவாயில்லை, இவ 4 பேர் எங்கே போயிருக்காங்கிறதுக்காக யுதிஷ்டிரர் போகிறார். அவருக்கு ஒரே தாகம் வந்துடுத்து. சரி, தீர்த்தத்தை பருகலாம் நினச்ச போது ஒரு குரல் கேட்டுது. அது சொல்லிவிடுத்து, நான் உன்னை சில கேள்விகள் கேட்பேன். Only if you answer those questions will you have the permission to consume these waters. இப்போ நம்ம இமெயில் ஐடியெலாம் வச்சுருக்கோம் பாருங்கள். இப்போ எல்லாம் நம்ம அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்குனே ஒரு யந்திரம் வச்சுக்கணும். ஏன்னா நமக்கு அவ்வளோ இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு, அப்புறம் இந்த நெட் பேங்கிங்குள்ளே போயிட்டு வருது. அது 3 மாதத்துக்கு மேலே அந்த பாஸ்வேர்டை வச்சுக்க மாட்டேங்கிறது. அதுக்கிட்ட நீங்கள் அந்த பாஸ்வேர்டை கொடுத்தேன்னா அது சொல்லிவிடுத்து, இதுக்கு முன்னாடி நீ 3 பாஸ்வேர்டை இப்போ போடப்படாதுங்கிறது. இதெல்லாம் போட்டு இதெல்லாம் நம்ம எதாவது பண்ணுறதுக்குள்ளே நம்ம அதை மறந்துடுவோம். அதுக்கு ஒரு கேள்வி வச்சுருக்கு. அதுக்கு அந்தர்கத்தம் உள்ள வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திரவாயின்னு அந்த ஃபர்காட் பாஸ்வேர்டுன்னு ஒன்று இருக்குது. அதுக்கு தெரிஞ்சு போயிடுது நம்ம புத்தி இவ்வளவுதான் விட்டு. அது உடனே என்ன பண்ணோன்னா உங்களை ஒரு கேள்வி கேட்கும். உங்கள் ஆற்றுல நீங்கள் முதலில் வளர்த்த பெட், வாட் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் பெட்ஸ் நேம்? அது ஏறக்குறைய அவள் மாமா பேராக கொடுத்துருப்பா. அது மாமா பேராக கொடுத்துட்டு அதுக்குள்ளே அதை பிரவேசம் பண்ணிவிட்டு அந்த பாஸ்வேர்டெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி எப்படி நம்மளை இந்த யந்திரங்கள் கேள்வி கேட்குறதோ, அந்த யக்ஷன் அசரீரி வாக் மூலமாக யுதிஷ்டன்கிட்ட சொல்லியிருக்கான், இந்த தண்ணீரை பருக வேண்டும் என்றால் நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லிவிட்டு பருகு. இதே தான் அந்த பாக்கி பிராத்தாக்களுக்கும் சொல்லியிருக்கான். அவள் சொல்லிவிட்டா, ஃபார் கன்சம்ஷன் ஆஃப் வாட்டர் வி டோன்ட் ஹாவ் டு கிவ் அன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு சொன்னால் கீழே மூர்ச்சையாயிட்டா. இப்போ இவர் கேள்வி கேட்குறான், யக்ஷன் கேள்வி கேட்குறான், யுதிஷ்டிரன் பதில் சொல்வார். யக்ஷன் கேள்வி கேட்குறான், பதில் சொல்வார். எவ்வளோ 124 கேள்வி, 124 கொஸ்டின்ஸ். எது 100 ml தீர்த்தம் குடிக்கிறதுக்கு இவர் சொல்லின்னு வர்றாரு. ஏன்னா 4 குழந்தைகள் அங்கே கீழே மூர்ச்சையாயிருக்கேன். அதில் கடைசியாக வர ஒரு கேள்வி, கிமாச்சரியா. ஒரு கேள்வி, ஒரே ஒரு கேள்வி தான், சிம்பிள் கொஸ்டின் பாருங்க. இந்த பல உபன்யாசங்களில் என்ன பண்ணிவிடுவா, இங்கே அதெல்லாம் மண்ணல அவர் நல்ல வேலை மோகன் கடியனுடைய கிருத்தஜதைகள். இந்த விதேசங்கள்லாம் போய்ட்டு அவள் என்ன சொல்லிவிடுவா, முடிக்கும்போது ஒரு கொஸ்டின் ஆன்சர் செஷன் வச்சுக்கோங்கோ. நிறைய பேர் கொஸ்டின்ஸ் கேட்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன கேட்டுட்டு போகலான்னா, அந்த கேள்வி கேட்கக்கூடியவா சுருக்கமாகவே கேள்வியை கேட்க மாட்டா. இவா ஒரு உபன்யாசம் பண்ண ஆரம்பிச்சிருவா. ஐ வாஸ் கோயிங் எஸ்டர்டே டு தி ஏர்போர்ட், ஏண்டாப்பா எனக்கு அதெல்லாம் வேணுமா, கேள்வி என்ன, அந்த கேள்விக்கு வரதுக்கு அது அத்தனை நாள் பண்ணும். இந்த கேள்வி எப்படி கேள்வி கேட்கணுங்கிறதும் யக்ஷன் கிட்ட கேட்கணும். என்ன கேள்வி வரும், கிம் ஆச்சரியா, வாட் இஸ் சர்ப்ரைசிங், கிம் ஆச்சரியா. அதுக்கு யுதிஷ்டிரன் பதில் சொல்கிறார். நமக்கு தெரிஞ்சவா ஒருத்தர், குடும்பத்தில் ரொம்ப அந்யோன்யமாக பழகின ஒருத்தர், நம்ம மேலே ரொம்ப அன்பு வச்சவா ஒருத்தர் நம்ம கண் எதிர்க்க செத்து போகிறா, நம்ம கண் எதிர்க்கே போயிடுறா. நமக்கு ஒரு துக்கம் வரும். ஆனால் நம்ம எந்த அளவுக்கு வியசனப்படுவோன்னா, நம்ம என்னவோ நிரந்தரம் மாதிரி. It is very sad to note this. It is quite surprising. How did he die? In a few more இவர் போகிறார், இந்த சரீரத்தை விட்டு ஆத்மா போகிறது இல்லையா. ஆனால் நம்ம எப்படி, அதான் யுதிஷ்டிரன் சொல்கிறார், எப்படி இவா துக்கப்படுவான்னா, என்னமோ இவர் நிரந்தரம் மாதிரி அவருக்கு ஆறுதலும் சொல்லுவார். இவர் அடுத்த டிக்கெட் இவர் தான். ஆனால் நம்ம அது தெரியாமல் பேசுகிறோம் பாருங்க, அதுதான் ஆச்சரியம் பர். அதுதான் சித்தாந்தத்தினுடைய சாரமே. சித்தாந்தத்தின் சாரம் என்னென்னா, as much as we celebrate birth, we should also be cognizant of death. அந்த ஞானம் இல்லாமல் போயிடுத்துன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வேதம் காலக்ஷேமம் இதெல்லாம் பண்ணிவிட்டு அந்த ஞானம் இல்லாமல் போயிடுத்துன்னா வாழ்க்கை பயன்படாது. இதில் தான் இந்த கட்டம் வருது. என்னென்ன, இந்த 6 குழந்தைகளை இழந்து 7வது குழந்தை கர்ப்பச்சேதனம் அடைஞ்சுடுத்து, 8வது குழந்தை பிறந்துடுத்துன்னு சொன்ன உடனே, இந்த குழந்தையை வசுதேவர் சுமந்து சென்று ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் தூய பெருநீர் யமுனையை கடந்து ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர அந்த கோகுலத்துக்கு சென்று யசோதை ஈன்றெடுத்த பெண் குழந்தை இடத்துல இந்த ஆண் குழந்தையை வச்சுட்டு பெண் குழந்தையை எடுத்துன்னு வந்துடுறார். பேபி ஸ்வாப்பிங் நடந்துடுறது. இவர் திரும்பி மதுரா ஜெயிலுக்கு எடுத்துன்னு வர்றாரு. இந்த குழந்தை, பெண் குழந்தை ஓன்னு அழகுது. அது எந்த டெசிபிள் லெவலில் அழகுதுன்னா, நேராக கம்சனுக்கே கேட்டு வாழை எடுத்துன்னு வரான். அவன் என்ன பண்ணான்னு சொல்றார், நளினி காந்தராத்து இவ மிருணாலிகாம் ஆக்ஷிபன்னு. ஒரு தாமரை வளர்ந்த தடாகத்தில், நிறைய தாமரை புஷ்பம் பூத்த தடாகத்தில்
ஒரு ஆனையானது புகுந்தால் அனாயாசமாக எப்படி ஒரு தாமரையை பறிக்குமோ அந்த மாதிரி தாமரை இதழோடு ஒத்திருக்கக்கூடிய அழகான திருவடியோடு கூடிய இந்த பெண் குழந்தையை ஒரு யானை புஷ்பத்தை இழுப்பது போல் இழுத்தான் அந்த பெண் குழந்தையை. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னர், ததா பவத்து உபாசகா ஜடிதி மிருத்யுபாஷாதிவ பிரமுச்சிய தரசாயேவ. அந்த பெண் குழந்தைய தாமரையை போல இழுத்தானா, இழுத்த அந்த குழந்தை அவன் கையில் இருந்து புறப்பட்டு பறந்து சென்றது. எப்படி? மிருத்யுபாஷாத். ஒரு யமதேவத்தை மிருத்யுபாஷம் போடும்போது ஒரு பகவானின் பக்தன் எப்படி அவன் பாஷத்தை விட்டு விலகி செல்லுவானோ அதுபோல் பறந்து சென்று துர்கையாக மாறியதுன்னர். இது என்ன விஷயம்னா, பகவத் பாதாளம் எடுக்கிறார். நீ வாழ்க்கையில் வாழும்போதே உன்னால் முடிஞ்ச நல்லது பண்ணு, நல்லது கேளு. கேட்டுட்டியான என்ன நடக்கும்னர், நீ சரீரத்தை விட்டு ஆத்மா பிரியும் போது யமனோட சர்ச்சையே பண்ண வேண்டிய அவசியகத்தை வராது. கிரியதே தஸ்ய யமேன சர்ச்சா பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம். கிரியதே தஸ்ய யமேன சர்ச்சா. யமனோட சர்ச்சை பண்ண வேண்டிய அவசியகத்தை வராதுன்னார். ஏன் யமனோட சர்ச்சை பண்ணணும்னா, அந்த யமனோட சர்ச்சைங்கிறது தான் நம்ம பெரியவாள்லாம் கடைசி காலத்தில் வரக்கூடிய மரண பயம்னு சொல்வா. ஹவெவர் enlightened the person is, இதை எங்க ஆச்சாரியன் சொல்லி கேட்டிருக்கேன். however enlightened the person is, on the deathbed they will face a certain amount of fear. அந்த மரண பயம் தான் யமனோட நம்ம சர்ச்சை பண்ண வேண்டிய சமயமா. அது ரொம்ப பயத்தை மூட்டுமா. அது வராமல் தவிர்ப்பது எப்படின்னார், பஜ கோவிந்தம். நன்னா இருக்கும் போதே கோவிந்தனை பஜி. அப்போ யமதேவத்தையோட சர்ச்சை பண்ண வேண்டிய அவசியகத்தை இருக்காது எவன் ஒருவன் சரணாகதி பண்ணியிருக்கானோ. அதனால்தான் அஜாமிளோபாக்கியானத்தில் யமன் தூதாளை கூட்டு சொல்லுவான், ஸ்வபுருஷம் அபிவீக்ஷ்ய பாசஹஸ்தம் வததியம கில தஸ்ய கர்ணமூலே பரிஹர மதுசூதன பிரபன்னான் பிரபுரகம் அந்நிருணாம் அவைஷ்ணவானாம்னு யமனுடைய உபதேசம். யமன் என்ன சொல்கிறான், ஏண்டாப்பா என்னுடைய யமதூதர்களே, நீங்கள் எல்லார் மேலேயும் உங்கள் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குது, ஆனால் கோவிந்த நாமாவை சொன்னவா கிட்ட மட்டும் நீங்கள் மாட்டின்றாதீங்கோ. ஏன்னா அவளுக்கு விஷ்ணு தூதாள்னு தனியாக வருவா, அவளுக்கு மரண பயம் இருக்காது. அதனால் நீ அவர்கள்கிட்டே செல்லாதே. துர்கை என்பவளுக்கு, அம்பாளுக்கு வைஷ்ணவின்னு பேர். அவ வைஷ்ணவினா விஷ்ணுவை கடைப்பிடித்திருக்க வேண்டும். விஷ்ணு என்பவன்தான் கண்ணன், கண்ணன்தான் ஜகத்குரு. அப்ப கண்ணனான ஜகத்குருவான நாராயணனான விஷ்ணுவை கடைப்பிடித்தவளுக்கு யம பயம் இருக்கக்கூடாது. அதனால தான் யமன் கையிலேந்து பறந்து சென்றாள், கம்சன் கையிலேந்து பறந்து சென்றாள். எப்படி யமனுடைய கையிலேந்து ஒரு வைஷ்ணவன் பறந்து செல்வானோ அப்படின்னா, கிருஷ்ணர் பிறந்த பிறகு தான் தன் தங்கை மூலமாக காண்பித்தார், யமபயம் இருக்காது என்னை தொழக்கூடியவர்களுக்கு. இதை காண்பித்தவர் ஆச்சாரியன். அதனால கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும்.